வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சமுதாய தொண்டு. அதில் எந்த தலைவரை பார்க்குறோம் அப்படின்னா பெரும் தலைவர் காமராசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். காமராசருக்கு நம்ம என்னென்ன மாதிரி பட்டங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பெரும் தலைவர், கருப்பு காந்தி, கர்ம வீரர், படிக்காத மேதை, தன்னலமற்ற தலைவர், தலைவர்களை உருவாக்குபவர், கல்விக்கண் திறந்த முதல்வர், ஏழை பங்காளர், இப்படிலாம் இவரை பல்வேறு விதமாக நம்ம அழைக்கிறோம். இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா விருதுநகரில் பிறக்கிறாங்க. இவங்களோட அம்மா அப்பா யார் அப்படின்னா குமாரசுவாமி மற்றும் சிவகாமி. இவர் என்னைக்கு பிறக்கிறாருன்னா 1903 ஜூலை திங்கள் 15 பிறக்கிறாரு. இவரோட தாத்தா வந்து நாட்டாண்மைக்காரராக இருக்கிறாங்க. அதனால சின்ன வயதுலேருந்தே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட தாத்தாவோட போய் போய் இவருக்கு நிறைய அறிவுகளானது வளர ஆரம்பிக்குது. இவரை திண்ணைப்பள்ளியில் சேர்க்கிறாங்க. அந்த திண்ணைப்பள்ளியில் இவர் எழுத்துக்களை கற்றுக்கிறது இல்லாமல் ஒரு வருஷம் தமிழை வந்து கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா உயர்நிலை பள்ளிக்கு இவங்க போகிறாங்க. 7 வயதில் செவுத்துல வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவரொட்டி ஒட்டி இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன வருது அப்படின்னா இந்திய விடுதலையை பற்றி உணர்வுகள் அப்பயே அவரோட மனதில் ஆழமாக பதியுது. இவர் தன்னோட 12வது வயதில் பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னோட அறிவுகளை விரிவுபடுத்தணும் இல்லையா, அதனால செய்தித்தாள்களை தினசரி படிக்கிறாங்க. அரசியல் சொற்பொழிவுகள் எங்கே நடைபெற்றாலும் அதுக்கு இவர் போய் கலந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக இவருடைய அறிவானது விரிவடையுது. இது மட்டும் இல்லாமல் இவர் புத்தக சாலைக்கும் போயிட்டு அங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலகத் தலைவர்களோட வரலாறுகளை வந்து படிக்கிறாரு. அப்படி இவர் போன புத்தக சாலைன்னு சொல்லக்கூடியது மெய்கண்டான் புத்தக சாலை. அங்கே போயிட்டு யாரோட நூல்களெல்லாம் படிக்கிறாரு அப்படின்னா லெனின், கரிபால்டி, அதுக்கப்புறம் நெப்போலியன் போன்றவங்களோட நூல்களை வந்து இவர் படிக்கிறாரு. இவரோட சமுதாய தொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விடுதலை அடைகிற காலகட்டத்தில் இவர் காங்கிரஸோட தொண்டராக இருந்திருக்காரு. கட்சி கூட்டங்களில் போய் கலந்துக்கிறாரு. ஊர்வலங்களையும் கலந்து கொள்றாரு. கொடி பிடிக்கிறாரு. சைமனோட எதிர்ப்பில் இவரும் முன்னாடி நிற்கிறாரு. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு முதலிய போராட்டங்களையும் ஈடுபடுறாரு. இதனால அப்பப்போ கைது செய்யப்படுற இவர் எவ்வளோ வருஷங்கள் சிறையில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருக்காரு. இப்படிலாம் இவர் இந்த விடுதலைக்காண்டி பாடுபட்டதுனால நீங்கள் வந்து காங்கிரஸில் சேர்றாரு சின்ன வயசுலேன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால காங்கிரஸோட கட்சியில் செயலாளராக இவரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி நியமிக்கிறாரு. அதனால பிற்காலத்தில் இவரோட அரசியல் குருவாக யார் தான் இருந்தாங்க அப்படின்னா இந்த சத்தியமூர்த்தி தான் இருந்திருக்காரு. முதல்ல கட்சி செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டதோட 1939 ஃபஸ்ட்டு செயலாளர், அதுக்கப்புறம் கட்சியில் ஒரு உறுப்பினர், இப்போ என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அடுத்து 1939 தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக இருக்கார். கிட்டத்தட்ட இந்த பதவியை அவர் 12 வருஷங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதவியில் இருந்திருக்காரு. 1945களில் பிரகாசமோ 1947 முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமாந்தூர் ராமசாமி. 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே முதலமைச்சராக ஆகிறதுக்கு இவரோட பொறுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1964 நம்மளோட முதல் பாரத பிரதமராக இருந்த நேரு வந்து மரணம் அடைகிறாங்க. அவர் மரணித்ததை தொடர்ந்து யாரை வந்து அடுத்த பிரதமர் ஆக்குறது அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும்போது இவர் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து 1964 நியமிக்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக லால் பகதூர் சாஸ்திரி 1966 தாஷ்கண்டில் உயிரிழந்தாரு. அவரை தொடர்ந்து யாரை நம்ம இந்த பதவிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது முன்னாள் மிகப்பெரும் ஆளுமையான நேருவோட பொண்ணு இந்திரா காந்தியை வந்து முதல்வராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக 1954 இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொறுப்பேற்கிறாரு. இவருக்கு முன்னாடி யார் பதவி விலகினதுனால தான் இவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ராஜாஜி பதவி விலகிறாரு. அதனைத் தொடர்ந்து 1954 இவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. கிட்டத்தட்ட 1963 முடியலையும் இவர் என்னவா இருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. 9 வருடங்கள் இருக்காரு. இவரோட அமைச்சரவையில் முக்கியமாக தொழிலமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆர் வெங்கட்ராமன். நிறைய தொழிற்பேட்டைகளை அமைச்சிருக்காங்க.
அடுத்து இவரோட அமைச்சரவையில கல்வி அமைச்சரா இருந்தவர் தான் இந்த சுப்பிரமணியம். இவரோட காலகட்டத்தில தான் 2வது மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டங்களானது நிறைவேற்றப்படுது. அப்ப இவங்க எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த 2ஆம் மற்றும் 3ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிற்சாலைகள் நெறைய அமைக்கணும், மின்சார உற்பத்தி, சாலைகள மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி முன்னுரிமைகள இவரு கொடுக்கிறாரு. இவரோட ஆட்சியில தான் மிக பெரும் தொழிற்பேட்டைகளான கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படுது. மேலும் பாசன வசதிகள் மூலமா வேளாண்மைய அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அணைகளும் பெருமளவுல கட்டப்பட்டிருக்கு. இவரோட காலகட்டத்துல குறிப்பா நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல என்னென்ன மாதிரி தொழிற்சாலைகள்லாம் வருது அப்படின்னா, நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, அதுக்கப்புறம் உதகையில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் தொழிற்சாலை, கிண்டியில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை தொழிற்சாலை, சோடா உப்பு, சிமெண்ட்டு, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி, மேட்டூர் காகித தொழிற்சாலை போன்றவைலாம் இவரோட காலகட்டத்தில் தான் உருவாக்கப்படுது. அப்போ தஞ்சையில் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்துறாங்க. என்ன திருத்துறாங்க அப்படின்னா, அந்த நிலத்தில் சாகுபடி செய்கிறவங்களுக்கு 60% விழுக்காடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. வேற என்ன பண்ணுறாங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டத்தையும் கொண்டு வராரு இவரோட ஆட்சியில். நில உச்சவரம்பு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா 30 ஏக்கரா இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த 30 ஏக்கருக்கு அதிகமானவங்கள்ட்ட இருந்து நிலமானது பறிமுதல் செய்யப்பட்டு நிலமில்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது இல்லாமல் சிறு தொழிலாளர்களுக்கான திட்டமும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டுருச்சு. அது இல்லாமல் சிறு தொழில்களையும் நம்ம வளர்க்கணும் இல்லையா? அதனால சிறு தொழிலாளர்களுக்காண்டி திட்டம் கொண்டு வராரு. அந்த திட்டம் குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா, மீனவர்கள், கருப்பு கட்டி காய்ச்சுபவர், கைத்தறியாளர், குயவர் போன்றவங்கள அந்த திட்டத்தின் கீழே கொண்டு வராரு. இவர் மக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய நலத்திட்டம் அப்படின்றது ஓய்வூதியம் வழங்குறது. நகர்ப்புறத்தில் வீடு கட்டுறதுக்காண்டி திட்டங்களையும் இவங்க மேற்கொண்டாங்க. இலவச மருத்துவ வசதிகள் மக்களுக்கு கிடைக்கணும்னு அதையும் மேற்கொண்டாங்க. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளின்றதுதான் இவருடைய நோக்கமா இருக்கு. என்ன சொல்றாங்க, முன்னாடி வந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தினால அவரோட காலத்துல 5000 பள்ளிகள் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே திறக்கிறதுக்காண்டி முடிவு செய்கிறாரு. இது இல்லாமல் நாடுதோறும் 50,000 பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது அப்படின்றதுக்காண்டி 1 மைலில் ஆரம்ப பள்ளிகளும், நடுநிலை பள்ளிகளானது 3 மைல் தொலைவில் இருக்கணும்னு, உயர்நிலை பள்ளியானது 5 மைல் தொலைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பள்ளி வேலை நாட்களானதை 180லேருந்து 200 உயர்த்துறாரு. ஒரு சமயம் ஒரு பையன் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு பள்ளியில். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. விழுந்ததுக்கப்புறம் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏதாச்சும் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சாப்பிடலை. ஏன் சாப்பிடல அப்படின்னா, எனக்கு உணவு இல்லை, அதனால சாப்பிடல அப்படின்றாங்க. அப்போ பள்ளிகளுக்கு வர பிள்ளைகளுக்கு ஒரு நேரமாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க மதிய உணவு திட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிகளில் அப்போ அடிப்படை வசதிகள் நிறைய இல்லாமல் இருக்கு. அதனால பள்ளிகளை சீரமைக்கிறதுக்காண்டி இவர் மாநாடுகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடத்துகிறாரு. 2 வருஷத்தில் 133 மாநாடுகள் நடந்திருக்கு. அந்த 133 மாநாடுகளில் பல கோடி ரூபாய் நன்கொடை கிடைச்சிருக்கு. அதை வச்சு அந்த பள்ளிகளுக்கு அந்த நன்கொடையில் பள்ளிகளுக்கு என்னென்ன அடிப்படை பொருட்கள் வேணுமோ, கருவிகள் வேணுமோ அதெல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் உயர்நிலை பள்ளி வரைக்குமே என்ன இருக்கணும், இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால தான் இவரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யார் இவரை இப்படி புகழ்கிறாங்க அப்படின்னா, அது நம்மளோட தந்தை பெரியார் தான் இப்படி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு, கல்விக்கண் திறந்தவர்னு. முதல்வராக இவர் பதவியேற்ற நேரத்தில் யார் ஏற்கனவே குலக்கல்வி திட்டம் ராஜாஜியால் என்ன ஆயிருக்கு, நிறைய பள்ளிகளானது மூடப்பட்டிருக்கு. அந்த பள்ளிகள் எல்லாத்தையுமே திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுறாரு. அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி கிடைக்கணும் அப்படின்னு இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பள்ளிகளில் பிள்ளைகளுக்கிட்டேயே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இது இல்லாமல் இவரே நூலகங்களுக்கு போனதுனால நிறைய கிளை நூலகங்களானது உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது
இல்லாமல் மாவட்டம் தோறும் உயர்நிலை பள்ளி முள்ளையும் நம்ம இலவசமாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் படிக்கணும் இல்லையா? அதனால பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் போன்றவற்றை ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே நிறுவப்படணும் அப்படின்றாரு. அவங்க படிக்கிறதுக்கு அப்போ ஏழை மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. 1962 இந்தியா மீது சீனா வந்து படையெடுக்குது. அந்த சமயத்தில் கட்சியில் வந்து நிறைய உட்பூசல்கள் நடக்குது. அதுவும் இல்லாமல் கட்சியும் பலவீனம் அடைஞ்சிட்டு வருது. இந்த கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காமராஜர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது ஏற்கனவே ஆதியிலிருந்து இருக்கிற மூத்த அமைச்சர்கள் வந்து மூத்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பதவியிலிருந்து விலகிட்டு கட்சி பணியை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு யாராச்சும் ஒத்துக்கணும் இல்லையா? நம்மளே நம்மளோட முதல்வர் பதவியை வந்து துறந்தரலாம் அப்படின்னு 1963 இவர் என்ன பண்றாரு? பதவியை விலகிட்டு வராரு. இவர் வந்ததுனால இவரு கூட யாரு வராங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாயும் லால் பகதூர் சாஸ்திரியும் வராங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். முறைச்சிக்கிட்டே வராங்க. யார் அப்படின்னா சாஸ்திரி. அப்போ மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கட்சி பணி செய்கிறதுக்காண்டி அமைச்சராக இருந்துட்டு வெளியில் வராங்க. இதனால தான் இந்த திட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமராசர் இந்த திட்டத்தை சொன்னதுனால தான் இதை திட்டம்னு சொல்கிறோம். காமராசர் திட்டம்னு சொல்கிறோம். புவனேஸ்வரில் இவர் கட்சி பதவியிலிருந்து விலகி வந்த உடனே அமைச்சர் பதவியிலிருந்து விலகி வந்ததும் இவருக்கு என்ன ஆகுது, 1963 அகில இந்திய காங்கிரஸ்க்கு தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. அதில் குறிப்பாக ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு அங்கே தொழில் முன்னேற்றம் எப்படிலாம் நடக்குது அதை நம்ம நாட்டில் புகுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. 1964 நம்ம நேரு வந்து இறந்துட்டாங்க. நேரு இறந்ததுக்கப்புறம் யாரை பிரதமராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளாரே நிறைய உட்பூசல்கள் நடக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனித்தனியாக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாரு. யாரை வந்து முதல்வராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி இவர் வந்து தேர்ந்தெடுத்தவர் தான் யார், நம்மளோட லால் பகதூர் சாஸ்திரி. அவர் ஆனால் என்ன பண்ணிட்டாரு, 1966 இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுனால தான் நம்ம இந்திரா காந்தியை நம்ம என்ன பண்ணோம், காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுத்து பிரதமராக்கணும். இதை தான் நம்ம அதனால தான் நம்ம இவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தலைவர்களை உருவாக்குவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவர் 1976 இவருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கியிருக்கோம். அந்த பாரத ரத்னா விருதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திய மாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நாடாளுமன்றத்தில் இவர் இவ்வளோ சேவைகள் செஞ்சதுனால இவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாடாளுமன்றத்தில் ஆளுயர வெண்கல சிலையை வந்து வச்சிருக்கோம். அது இல்லாமல் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரையும் மாற்றணும். இது இல்லாமல் இவர் வாழ்ந்த இவரோட சென்னை வீடு, அவர் பிறந்த அவரோட விருதுநகர் வீடு எல்லாத்தையுமே நினைவு இல்லமாக மாற்றிட்டோம். கன்னியாகுமரியில் இவருக்கு மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. 2/10/2000 அன்னைக்கு தான் அமைச்சிருக்கோம். சென்னையில் கரெக்டாக அவர் இறந்த நாள் அன்னைக்கு தான் அங்கே மணிமண்டபம் வந்து நம்ம அமைக்கிறோம். சென்னையில் மெரினா கடற்கரை சாலையிலையும் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிலையானது காணப்படுது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அரங்கத்துக்கு காமராசர் அரங்கம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கும் காமராசர் விமான நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டி வச்சுருக்கோம். ஜூலை 15 இவர் பிறந்திருக்காரு. கல்விக்காண்டி இவ்வளோ சேவைகள் செஞ்சதுனால அந்த நாளை வந்து நம்ம என்னவா அறிவிச்சிருக்கோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்கோம். இவ்வளவும் செஞ்ச இவர் 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு இறந்துறாரு. இவர் இறந்ததுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்துருக்கோம். தமிழில் இருக்கக்கூடிய காமராசரோட தொகுப்பை இதில் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.